வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதில்ல. யுவர் ஒன் லைக் குட் மீன்ஸ் அ லாட் டு மீ. லைக் பண்ணலாமே. கைஸ், வெல்கம் பேக் டு தி டே 8 ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் vlog. இப்போ டைம் வந்து 3:21 ஆகுது. இப்போ போய் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிடலாம். வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 5 AM ஆகுது. இப்போ யூனிட் 3 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கும் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அப்படி இல்லை, ஆன் தி ஃப்ளோவில் அப்பயே முடிவு பண்ணிட்டு அப்பயே படிக்க போகிறேன். ஏன்னா டார்கெட் செட் பண்ணால் படிக்க முடியல. ஸோ ஆன் தி ஃப்ளோவில் படிக்கலாம். இப்போ போய் லா படிக்கலாம். இப்போ டைம் வந்து 8:30 கிட்ட ஆகுது. இவ்வளோ நேரம் லா படிச்சிருந்தோம், யூனிட் 3 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு. இப்போ கீழே போயிட்டு மாடியில் இருக்கேன். இப்போ கீழே போயிட்டு வந்து அக்கௌண்ட்ஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 7 வந்து படிக்க போகிறோம். யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டுமே படிச்சுட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸும் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ போய் அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம். வந்து 10 மணி ஆகுது, கரெக்டாக 10 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பேசிக்ஸ் இருக்குல்ல, எனக்கு தெரியும் பேசிக்ஸ்லாம். திரும்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, கிராஸ் ப்ராஃபிட் எங்கே வரும், அந்த அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் வரும், ரா மெட்டீரியல்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குல்ல, ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், க்ளோசிங் ஸ்டாக், அதெல்லாம் படிச்சிருந்தேன். ஒரே ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு எந்த சம்மும் இல்லை. செப்டம்பர் அட்டம்பிள் ஒரு சம் பார்த்தேன். அது எனக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து டேலி ஆகலை. இப்போ பண்ணேன், இப்போயும் டேலி ஆகலை. ஆனால் அது இப்போ கற்றுக்கினேன் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு. ஒரு சம் போட 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 என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் அதை நோட் பண்ணி கடைசியாக வந்து எப்போ நான் வந்து ஒரு 5 சம் தொடர்ந்து எந்த ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் போடுறேனோ அப்போ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் முடிச்சுக்கலாம். இப்போ போய் அது வரைக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது, ஈவினிங் 5 மணி. காலிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன்னா, காலைல யூனிட் 3 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் படித்தால அது அப்போ படித்தது தான் ஒன்றும் தொல்லை. அது கொஞ்சம் டாபிக் வந்து தூசு தட்டி முடிச்சுட்டு போய் தூங்கினால படிக்கணும். இன்னும் வேறு எதனா படிக்க எடிட்டிங் பண்ணிட்டு நான் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் சம்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன சொன்னோன்னா, எவ்வளோ சால்வ் பண்ணாலும் எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வருது. சம்மு டேலி ஆகிட்டோன்னே இன்னொரு சம்மு டேலி ஆகணுன்னே ஒரு மாதிரி மனசே குத்துது. ஓகே, தான் கற்றுக்க முடியும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்துக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு 2 மூஞ்சி இருக்குது. ஃபஸ்ட்டு மூஞ்சி என்னன்னா ரொம்பவே கஷ்டமாக தெரியும், ரொம்பவே கஷ்டம். ஐயோ காம்ப்ளெக்ஸாக இருக்கே, இது மாதிரி இருக்கே, அது மாதிரி இருக்கேன்னு தோணும். ட்ரேடிங்கு, பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட்டு அப்படிலாம் தோணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை கற்றுக்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், எனக்கு முகம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிடணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒன்றுமே தெரியலனா கூட நீங்கள் இருக்கிறது எடுத்து போட்டிங்கனாலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் தரமாட்டாடா. அதான் அங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே தெரியாமலாம் இருக்காது. எதனா ஒன்று தெரியும், 1-2 தான் தெரியாமல் போவோம். ஏன்னா அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதான் சம்மு, அதில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ 1-2 தான் தெரியாமல் இருக்க தவிர இது எல்லாமே தெரியும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் தான் ஃபுல் மார்க் வாங்க போகிறீங்க. ஸோ அது வந்து தெரியலன்னு விட்டுறாதீங்க, தயவுசெய்து அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு முகம் வந்து இவ்வளோ தானே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஈஸியாக போட்டுடலாமே அப்படின்னு தோணும். எல்லாமே அப்படி தான் இருக்கும் அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும். அப்போ நீங்கள் போகும்போது இந்த பர்ச்சேசஸ் இங்கே வருமா, ட்ரேடிங்கில் வருமா, பிஎன்எல்ல வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா, அசட்டா, லயபிலிட்டியா, லுட்டா, லுஸ்கா அப்படின்னு மண்டையே வெஞ்சிரும். அது வந்து அங்கே நினைக்கிறத விட இங்கே நினைக்கிறது பெட்டரு. ஏன்னா இங்கே நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் வரும், அங்கே வந்தால் பயம்தான் வரும். ஸோ இங்கே அதை பற்றி யோசித்து ஞானம் வருவீங்க. அங்கே போய் யோசித்து வந்து அடுத்த அட்டெம்ப்ட் போயிடாதீங்க. இது வந்து என்னோடய சிம்பிள் அட்வைஸ் அப்படி சொல்லலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சம்ஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் சம் போட்டு போகிறது உங்களுக்கு அது போட்டு பார்க்க ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். எனக்கு ஒன்றும் ஃபெமிலியாரிட்டிலாம் வரல, நான் போட்டுன்னு தான் இருக்கேன். நான் ஒன்றும் அப்படியே பெரிய ஜீனியஸ் மேதாவிலாம் இல்லை. ஸ்டில் ஐ எம் ட்ரைங், ஸ்டில் ஐ எம் மூவிங், போயின்னு இருக்கேன், போட்டுனே இருக்கேன் சம்ஸு. நீங்களும் போட போட வந்து உங்களுக்கு ஒரு மீசியை முறுக்கி விட்டுன்னு
உங்களுக்கு பெண்ணாக இருந்தால் வந்து காலை தூக்கின்னு போகலாம், ஆம்பளையாக இருந்தால் மீசை போடணும் சுற்றலாம். சம் சால்வ் பண்ணி கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணலாம். அது லூஸ் மாதிரி வளரின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு அதோடு தான். இப்போ போய் லா படிக்கலாம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதோட போயிட்டு நான் குளிச்சுட்டு எடிட் பண்ணிட்டு திரும்பி படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நாளைக்கு எத்தனை வந்தாலும் நாளைக்கு 9th டே நினைக்கிறேன். டே 9ல் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.